ஹலோ நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது இதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் தான். ஏன்னா அவங்க நான் ட்ராவல் பண்ண போகிறேன், ட்ராவல் பண்ணிட்டு அந்த அதில் அதில் எடுக்கிற வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொன்னதுலேருந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது இல்லாமல் நான் செலவு கொடுக்குற காசுலேருந்து ஒரு சில அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அவங்களுக்கு என்ன எடுத்து வச்சுக்காம அந்த காசை என்கிட்ட கொடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி உன் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏதாவது உனக்கு வாங்கிக்க அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த மூமெண்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவங்க கொடுத்த அமௌண்ட்டில் தான் இப்போ பிகினர்ஸ் லெவலுக்கு ரைடிங்க்கு தேவையான ஒரு சில ரைடிங் கிட்ஸ் தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். அது என்னென்ன, எங்கே வாங்கணும், எவ்வளோ ஆஃபரில் வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டு, ஒரு ரைடிங் ஜாக்கெட்டு, ஒரு ரைடிங் க்ளவுஸு, இது 3 தான் வாங்கியிருக்கோம். இது எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவேர்ன்ற ஒரு ஷாப்பில் தான் வாங்கினோம். அது எவ்வளோ ரேட்டு, என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கோம், என்ன ஆஃபரில் வாங்கியிருக்கோம், இதுதான் நான் இப்போ இங்கே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுன்றது நம்ம ரைடிங்கில் போகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பைக்கை எடுக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸ்கூட்டி டைப்பு தான் பைக்கு தான் வச்சுருக்கோம், இல்லை லோ சிசி பைக்கு தான் வச்சுருக்கோம், இல்லை லோக்கல் உள்ள தான் ஓட்ட போகிறோம் அப்படின்னு இல்லாமல் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். நம்ம இப்போ வாங்கியிருக்க ஹெல்மெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லில் தான் வாங்கியிருக்கேன். புதுசாக ஹெல்மெட் வாங்க போகிறீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்மெட் ஷாப்பாக பார்த்து நேரில் போயிட்டு அதை போட்டு பார்த்து அதோட கம்ஃபர்டபிள் இருக்குது, அதோட வெயிட் உங்களுக்கு ஓகேவா, அதோட சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன இருக்குது, பேடிங்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண முடியுமா, அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. சீப்பாக கிடைக்குதுன்ட்டு, விலை கம்மியாக இருக்குதுன்ட்டு ரோட் சைடு கடையில் வாங்கிடாதீங்க. ஏன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டுன்றது கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேட்டு. இது லோக்கலில் பண்ணுறவங்க அது ஒரிஜினலானு தெரியாது. அதனால் ஒரு நல்ல ஷாப்பில் போய்ட்டு வாங்குங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது ஸ்டட் ஹெல்மெட் தான். இது பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ டாட் சர்டிஃபிகேட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் வைசரும் ஒரு ஆன்டி ஃபாக் வைசரும் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஃபாக் வைசர் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்குது, பிளாக் வைசரு உள்ளே கொடுத்துருக்காங்க. பிளாக் வைசர் எதுக்குன்னா நம்ம லைட்டிங் ஓவராக இருக்கிறப்போ சன்னில் இப்போ வெயில் டைம்லலாம் நம்ம ஓட்டுறோம் அப்படின்றப்போ பிளாக் வைசர் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டிங்கை கம்மி பண்ணி கொடுக்கும். இன்னும் ஸ்டிக்கர் கூட பிரிக்கல, இனிமேல் தான் பிரிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக் வைசரு. இந்த ஸ்மோக் வைசர் எதுக்குன்னா நம்ம ஹில்ஸில் எங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அதோட ஹில்ஸ் டைம்லலாம் குளிர் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு கண்ணாடியில் ஃபாக் ஆகிடும் ஃபுல்லாக. அந்த மாதிரி இல்லாமல் இது ஆன்டி ஃபாக் வைசராக கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு கிளாஸ் கிளியராக இருக்கும். இதோட ப்ரைஸ் 3100. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ விளாக் செட்டப்புக்கு பண்ணியிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. வேறு இது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது. ஏர் வென்டிலேட்டருக்கு மேலே கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே சின்னிலையும் கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே 2 இருக்கு இல்லையா, இது ஏர் வென்டிலேஷன் போடுறதுக்காக. ஓகேங்களா, நம்ம அடுத்து இப்போ க்ளவுஸை பார்க்கலாம். ஹெல்மெட்டுக்கு அப்புறம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸ் தான். ஓகே, இப்போ க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கிறது இதுதான். இது பார்த்திங்கன்னா என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவேர்ன்ற அவங்களோட ஓன் பிராண்டு தான். இது அவங்கள மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நக்கல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபார்ம் ஏரியாலையும் ப்ரொடக்ஷன் இருக்குது, க்ரிப்பு நல்லா இருக்குது,
ஃபுல் க்ளவுஸ் தான், ஆனால் ரிஸ்ட்டில் ப்ரொடெக்ஷன் கிடையாது. ரிஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் இல்லை, நக்கலில் இருக்குது, பாம் ஏரியாவில் இருக்குது. க்ரிப்பில் ஒரு நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபிங்கரில் இந்த 2 ஃபிங்கரில் மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் லெதர் தான், நல்லாயிருக்கு, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1250 வருது. என்ன ஆஃபரில் வாங்கியிருக்கேன்றதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடிங் ஜாக்கெட்டு. இந்த ரைடிங் ஜாக்கெட்டு பார்த்தீங்கன்னா மோட்டோவேர், இதுவும் அவங்களோட ஓன் பிராண்டு தான். என்னென்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 வருது. இது நம்ம பிராண்டடில் வேறு பிராண்டில் பார்க்குறோம் அப்படின்றப்போ ஒரு பேசிக் ரேட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸே ஒரு 4-5 அந்த ரேஞ்சில் வருது. வேறு பிராண்டில் பார்த்தோன்னா இது அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால நம்மளுக்கு கம்மி ரேட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஷோல்டர்லேயும் எல்போலையும் பார்த்தீங்கன்னா லெவல் 2 பேடிங் கொடுத்துருக்காங்க. ஷோல்டர்லேயும் எல்போலையும், செஸ்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா லெவல் 1 பேடிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு கொஞ்சம் காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் லேயரும் ரைன் லேயரும் கிடையாது. ஏன்னா அது வந்து தெர்மல் லேயர் வந்து நம்ம வின்டர்ஸ் சீசனில் யூஸ் பண்ணுறது, ரைன் லேயரு மழை காலத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போதைக்கு எனக்கு தேவையில்லைன்றதுனால நான் வாங்கலை. எக்ஸ்ட்ரா அது அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோ அமௌண்ட்டு பட்ஜெட் இல்லாததுனால இப்போதைக்கு பிகினர் லெவலுக்கு இது போதும், இப்போதைக்கு இது போதும், நம்ம அதுக்கப்புறம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அதை வாங்கலை. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். இது என்ன ஆஃபரில் வாங்கினேன்னு சொல்கிறேன்னு சொன்னோம் இல்லையா. இது ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வருது, 3100 வருது. அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட் வந்து 3500, ரைடிங் க்ளவுஸ் வந்து 1250 வருது. இது வந்து இது எல்லாமே ஆக்சுவல் ப்ரைஸ் தான். இதோட ஒரிஜினல் இப்போ ஆஃபரில் என்ன ரேட்டில் நம்ம வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் சேல் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் அந்த ஷாப்புக்கு போயிருந்தேன். சும்மா விசிட் பண்ணிட்டு வரலான்னு தான் போனேன். ஆனால் போனதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சோடனே நான் பார்த்து எடுத்தேன். மொத்தமாகவே 6000 வந்தது ஜிஎஸ்டியோட சேர்த்து. இது எல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டியோட 6000 வந்தது. நான் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கணும், அந்த ஷாப்போட அட்ரஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் போய் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், சரிங்களா. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, நான் வாங்கியிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா அதை பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஒரு சின்ன ரைட் போகலான்னு இருக்கேன். ரைடுன்னு சொல்ல முடியாது, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி. அந்த இன்னொரு பர்சன் சொன்னேன் இல்லையா, நன்றி சொல்லணுன்ட்டு, அவரை பார்க்குறதுக்கு தான் போகிறேன். மிச்சத்தை நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், போக போக திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.